நீ அங்க வந்திருந்தனா ஆட்டம் பாட்டம்னு செம்மையா கொண்டாடி இருக்கலாம். ஆமா. டேய் அது என்ன இங்கே கொண்டாடிடுவோம். அப்படியா? இங்கே வா. டேய் என்டர்டெயின்மெண்டா ஒரு பாட்டு போடுற. கில்லாடி மாமா டால் அடிக்கும் கலரு கண்ணாடி. போலீஸ்காரன் ஜிப்சி எவையில் எப்சி பக்கி எண்ணி பாம்பு பட்டா தானா வரும் பாம்பு சிங்கத்தப்பான கோயில சாரமான போலீஸ்காரன் சிங்கத்தப்பான கோயில சாரமான போலீஸ்காரன். அம்மா நல்லடிக்கும் கல்லறை கண்ணாடி. அம்மா நல்லடிக்கும் கல்லறை கண்ணாடி. எல்லாரும் வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப நன்றி. வா சத்யா, ஏரியால செலிப்ரேஷன் பண்ணுவோம். டேய் ஆன் டியூட்டில இருக்கறேன்டா. இன்னொரு நாளைக்கு வரேன். சரி ஓகே, இன்னொரு நாள் வா. பை பை. வரோம். வேலைய பாப்போமா? வாங்க வாங்க. எல்லாரும் இங்க வாங்க. ஹலோ, உங்க பேரை சொல்லுங்க பாப்போம். பூபதி மேடம். கனகப்பிரியா. தங்கச்செல்வி மேடம். சுரேஷ் மேடம். என்ன பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ரவுடி. ரவுடி சத்யா. ஆனா இப்போ ரவுடி போலீஸ் சத்யா. அது சொல்லாமலே தெரியுது மேடம். இது வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்கங்கறத நானும் பார்த்தேன். இனிமே அந்த நினைப்பெல்லாம் தொச்சு தூரம் எரிஞ்சிடும். ஸ்டேஷனை தண்ணி விட்டு கழுவுன மாதிரி மொத்தமா மாறிடும். இல்ல நானே மாத்திருவேன். ஒண்ணு கையால இல்லனா துப்பாக்கியால. புரியுதா? புரியுது மேடம். கேட்கல சத்தமா? புரியுது மேடம். புரியுது மேடம். சூப்பர் மேடம், நீங்க செம மாஸ் மேடம். இப்பதான் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஃபீலே வருது. வேற லெவல் மேடம். இது சும்மா ட்ரெய்லர் தான். மெயின் பிக்சரு இனிமேதான் இருக்கு. இந்தாங்க மேடம். மேடம் டீ சாப்பிடுறீங்களா? இல்ல இல்ல வேணாம். காஃபி வேணாம். ஹார்லிக்ஸ் மேடம். சார் வயிறு பசிக்குது சார், சாப்பாடு வாங்கி கொடுங்க சார். டேய் கைதிக்கிறடா வேலை வேலைக்கு சாப்பாடு. பிச்சு போடுவா பிச்சு போடவா? சார் நான் கைதின்னு என் வயிற்றுக்கு தெரியுமா சார்? சார் பிரியாணின்னு கணக்கு எழுதிட்டு நீங்க காசை அடிச்சிட்டு எனக்கு சாம்பார் சோறை வாங்கி கொடுக்குறீங்க சார். நியாயமா சார் இது? சுமரா தங்கம் மேடம். நான் ஏரியா ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இருக்காங்க மேடம். ஃபோன். ஹலோ சொல்லுங்க, நான் எஸ்ஐ சத்யா பேசுறேன். அப்படியா? எங்க? சரி நான் உடனே வரேன். தங்கம் என் கூட வா. ஓகே மேம். என்னாச்சு மேடம்? வேணாம். என்னையா தெரியலையே. அம்மா வலிக்குதுப்பா. அம்மா அம்மா வலிக்குது. ஐயோ
வலிக்குதுப்பா. அம்மா, ஐயோ, அம்மா, அம்மா. வலிக்குது. அம்மா வலிக்குது. அம்மா வலிக்குது. ஒண்ணு இல்லப்பா, கொஞ்சம் படுத்துக்கப்பா. வலிக்குது. அம்மா. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன், பயப்படாதீங்க. ஐயோ, அம்மா வலிக்குது. கொஞ்சம் படுத்துக்க செல்லம். ஒண்ணு இல்லப்பா. வலிக்குது. என்னாச்சு? பாத்தீங்களா மேடம் இந்த அநியாயத்தை? ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இப்படி பண்ணி வச்சிருக்காங்களே. என்னம்மா நடந்துச்சு? பையனுக்கு உடம்பு பூரா காயமாறுது. நாய் கடிச்சிருச்சு மேடம். நாய் கடிச்சிருச்சா? அதுக்கு எதுக்குங்க போலீஸ் ஸ்டேஷன் கால் பண்ணீங்க? நாயா கடிக்கல மேடம், கடிக்க வச்சுட்டாங்க. என்ன சொல்றீங்க? யார் கடி வச்சது? நாங்க காமராஜ் நகர் 3வது தெருல இருக்கோமா. என் பிள்ளை வீட்டுக்கு வெளியில பந்து விளையாடிட்டு இருந்தாமா. பந்து பக்கத்து கமௌண்டுக்குள்ள போயிருச்சுமா. அப்போ அப்போ புதுசக்கார பசங்களோட தொல்லை தாங்க முடியல. காஸ்ட்லியா கட்டின வீட்டுல கண்டதுகள்லாம் வந்து உள்ள நுழையுதுங்க. இருடா, இனிமே இந்த பக்கமே வராத மாதிரி நான் பண்றேன். லியோ, லியோ, அட்டாக்! அப்படிதான். பிஞ்சு உடம்புல நாய் பல்ல நல்லா இறங்கிடுச்சு. பையன் கஷ்டப்படுறது என்னால பார்க்கவே முடியலம்மா. ஒரு பந்து எடுக்க போனவன கருணையே இல்லாம இப்படி பண்ணிட்டாமா அந்த ஆளு. ஏன் இப்படி பண்ணான்னு அந்த பங்களாக்காரனாண்ட கேட்டீங்களா? அவன் பங்களா பக்கத்துல எங்க குடிசை இருக்கிறது அவளுக்கு எரிச்சலா இருக்குமா. ஏழைங்களோட நியாயத்தை யாருமா கேக்குறா? பங்களா வீட்டு புல் தரைய கூட மிதிக்க பயப்படுற அதிகாரிங்க தான் எங்க குடிசை இடிக்க புல்டோசரோட வராங்க. மேடம், உங்ககிட்ட சொன்னா நியாயம் கிடைக்கும்னு பேசிக்கிட்டாங்க. அதான் மேடம் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க தான் மேடம் நியாயம் கிடைக்கிற மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அந்த பங்களா ஓனர் பேர் என்ன? விக்கி மேடம். விக்கியா? மேடம், நீங்க உடனே கிளம்பி போய் காமராஜ் நகர் 3வது தெருல விக்கின்னு ஒருத்தர் இருப்பான். அவனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் கூட்டினாங்க. யாரு? விக்கியா மேடம்? ஏன், அவன் உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம், விக்கி ஒரு பெரிய கையை, அவரை போய் அவரா? அக்யூஸ்டுக்கு என்ன அவரு இவருன்னு மரியாதை? ஒரு பையனை நாயை விட்டு கடிவு வச்சுக்கிறான் புறம்போக்கு. நான் ஸ்டேஷனுக்கு வரத்துக்குள்ள நீங்க போய் அந்த நாய் ஓனரை இழுத்துன்னு வந்து செல்லுல வைக்கிறீங்க. புரிதா? சரிங்க மேடம். நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். இந்த சத்யாவுக்கு குடிசையும் பங்களாவும் ஒண்ணுதான். எல்லாம் மீறினா அவன் யமனா இருந்தாலும் ஏறி மிஸ்ட்டு போயின்னு இருப்பேன். நான் வரேன். ரொம்ப நன்றி மேடம். யோ, சொல்லுங்க சார். எஸ்ஐ நமக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, வா போயிட்டு வருவோம். அப்படியே சார், மேடம் நம்மளுக்கு கொடுக்குற வேலை இது சிறப்பா செஞ்சு பாராட்டு வாங்கணும் சார். இவன் ஒருத்தன், அவங்க சொன்ன வேலை நடக்குமானே எனக்கு தெரியல, இதுல பாராட்டு வேறையா? வா, போற இடம் அப்படி. இன்னைக்கு நம்ம லியோக்கு செம்ம வேட்டை. அந்த குட்டி பையனை நம்ம லியோ துரத்தி கடிச்சான். ஆமா சார், இனிமே அந்த குடிசை பசங்க இந்த பக்கமே எட்டி பார்க்க மாட்டாங்க சார். அவங்களுக்கு நல்லா வேணும். குடிசையில் இருந்தாலும் திமிரு மட்டும் போகவே மாட்டேங்குது. நான் இந்த சிட்டில எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன்,
எல்லாரும் சேர்ந்து என்கிட்டயே வேலையை காட்டுறாங்களா? இன்னைக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். இந்த நேரத்துல யாரு? போலீஸ் வந்திருக்காங்க. என்னங்க பண்றது? ஐயோ, பயப்படாத. அந்த பையனோட ஃபேமிலி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி என்கொயரி பண்ண தான் வந்திருக்காங்க. யோ, அந்த விக்கி பெரிய ஆளியா? நம்ம சொன்னா மதிக்கவே மாட்டாயா? இது எங்க எஸ்ஐ மேடமுக்கு புரியுது. சரி, போய் கதவை தட்டு. என்ன சார் பண்றது இப்போ? என் ஸ்டேட்டஸ்க்கு இவங்க கிட்ட எல்லாம் போய் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. இப்போ நீ என்ன பண்ற? திரும்ப தட்டியா? சொல்லுங்க சார். எங்கே அவன் முதலாளி? யோ, பதில் சொல்லியா? விக்கி எங்க? ஓனர் மும்பை போயிருக்காரு சார். மும்பைக்கா? சரி, எப்போ போனாரு? நேத்து போனார் சார். என்னது நேத்தா? இன்னைக்குதான் நாயை அவுத்து விட்டு பக்கத்து வீட்டு பையனை கிடைச்சதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அது எப்படி நேத்து போவாரு? இல்ல சார், நேத்து போறதா இருந்துச்சு. டிக்கெட் கிடைக்கல சார், அதான் இன்னைக்கு போனார் சார். அப்படியா? சரி, எப்போ வருவாரு? தெரியலையே சார். சரி, வீட்டுல விக்கியோட ஒய்ஃப் இருந்தா கூப்பிடு. சார், மேடமும் மும்பை போயிருக்காங்க சார். அப்படியா? சரி, அப்ப வீட்டுல யார் தான் இருக்கா? யாரும் இல்ல சார். யோ, ஆமா, எதுக்கு நாயை அவுத்து விட்டு பையனை கிடைக்க வச்சீங்க? இப்ப அந்த பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அப்படி எதுவும் நடக்கலையே சார். இந்த வீட்டுல நாயே இல்லையே சார். நாயே இல்லையா? ஆமா சார், பக்கத்துல இருக்கிற குப்பத்துக்காரங்க இதே தான் சார் செய்வாங்க எப்போதும். தெருநாய் கடிச்சா கூட எங்க ஓனர் மேல தான் சார் பழி போடுவாங்க. பொய் சார் அது. சரி, ஓனர் வந்தாக்க ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வந்துட்டு போனாங்கன்னு சொல்லு. சரியா? சரிங்க சார். வாயா. ம். போதுமா ஐயா? இதத்தான் நான் எஸ்ஐ கிட்ட அப்பவே சொன்னேன். என் பேச்ச கேட்டா தானே? டீசல் விக்கிற வேலைக்கு அலைஞ்சதுதான் மிச்சம். வா போலாம். சரி, வாங்க சார். இவங்களை இப்படிதான் டீல் பண்ணி ஆகணும். எங்க அவன்? எங்க எங்க? யார் மேடம்? யாரா? அதான் ஒரு அக்யூஸ்ட கூட்டினார் சொல்லி ஏட்டாண்ட சொல்லியிருந்தனே. அவங்க இன்னும் வரல மேடம். வரலையா? வாடானா வரான். அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு நேரம்? என்ன பண்ணிருக்கிறாரு அவரு? யாரு? நம்ம ஏட்டுவா. அவரு புளிய புடிச்சிட்டு வர சொன்னா பூனை தான் புடிச்சிட்டு வருவாரு. அதுலயும் பணக்கார பூனை. இவர் எங்க புடிச்சிட்டு வர போறாரு? போகும்போதே பம்மிக்கிட்டு தான் போறாரு. பணக்கார பூனைய புடிச்சிட்டு வந்து இவர் எங்க சட்டத்தை நிலநாட்ட போறாரு? நடக்கிறதா இதெல்லாம்? பாரு பாரு. யோ, சும்மா அறியா? மேடம், அவங்க கொண்டு வந்துருவாங்க மேடம். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. டென்ஷன் ஆகாம அந்த நாய் ஒன்னு ஒரு சின்ன ஆளியா பண்ணி வச்சுக்கிறான். அந்த பையனை பார்த்தல, வழியில எப்படி துச்சு நின்னா. இதுவே அந்த பையன் பணக்கார வீட்டு பையனா இருந்தா, இல்ல எம்எல்ஏ வீட்டு பையனா இருந்தா இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? நாய் அவனும் வாழை சுருட்டி வச்சு நின்றுப்பானுங்களா? ஏழன்னா அவ்வளவு இலக்காரம். வரட்டும், அந்த விக்கி பையன் வரட்டும். கேச போட்டு அவனை தூக்கி ஜெயில போடுறான். இந்த சத்யா யாருன்னு அவனுக்கு காட்டுறேன். மேடம், எங்க அவன்? விக்கி வீட்ல இல்ல மேடம். இல்லையா? எங்க போனா?
அவரு என்னது இல்ல மேடம், அவன் மும்பைக்கு போயிருக்கான். மும்பைக்கா? ஆமா, பாம்பே போய் சார்கடை வச்சு படம் பண்ண போறாரு. இல்ல மேடம், வேலைக்காரன் அப்படிதான் சொன்னான். அவன் சொன்னா கேட்டுக்கின்னு தலையாட்டுன்னு வந்துருவீங்களா? இதான் நீங்க குற்றவாளியை பிடிக்கிற லட்சணமா? என்ன மேடம் பண்றது? நான் தான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்ல, அவன் சாதாரண ஆள் இல்ல, அப்படி எல்லாம் டக்குன்னு நீங்க நினைக்கிற மாதிரி கை வைக்க முடியாதுன்னு. ஓஹோ, இதே அவன் குடிசையிலயோ குப்பத்திலயோ வந்தா விட்டுருப்பீங்களா? உங்க யூனிஃபார்ம் பவரை காட்டிருக்க மாட்டீங்க? தாக்குனவன் தண்டிக பல்லனா தாக்கப்பட்டவனோட வலிக்கு என்னதான் மருந்து? அவன் எப்படி போலீஸ நம்புவான்? எழுதின கம்ப்ளைண்ட்ல இருக்கிற ஈரம் காயறதுக்குள்ள அக்யூஸ்டா அல்லேக்கா தூக்கிடும். அதுக்கு பேர் தான் போலீஸ். கிளம்புங்க. மேடம், அவன் தான் மும்பைக்கு போயிட்டான்னு சொன்னாங்களே மேடம். சொன்னாங்களா? சொல்றத கேக்குறதுக்கு நாம என்ன கிளி புள்ளையா? சும்மா கிழிகிற புள்ளைங்க. அவன் எங்க எப்படி இருக்கிறான்னு நாம தான் முடிவு பண்ணணும். வாங்க மேடம், இந்த ஏரியாவில் இருக்கிற டாப் புள்ளியில அவனும் ஒருத்தன். அவனை எப்படி மேடம்? போலீஸ் செலக்ஷன்ல லட்சம் பேரோட போட்டி போட்டு ஒத்த ஆளா கெத்தா கோல்டு மெடல் வாங்கிக்கின்னு எஸ்ஏ ஆய் வந்தவன் நான். இங்க நான் தான் டாப் புள்ளி. நான் சொல்றத செய்யுங்க. எடுங்க வண்டிய. யோ, எவ்வளவு வாங்கின? யோ, இவன் ஒருத்தையா? இதான் அந்த விக்கி கூடா? ஆமா மேடம். யோ, கதவு தட்டியா? எதுக்கு தட்டின்னு தொறையா? ஏங்க மறுபடியும் நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. வரட்டும், பாத்துக்கலாம். பாபண்ண சார், கூப்பிட்டீங்களா சார்? அந்த போலீஸ் மறுபடியும் திரும்ப வந்துட்டாங்க. சார், என்ன சார் பண்றது? பயப்படாதானே. முதல்ல என்ன பதில சொல்லி அவங்கள அனுப்புனீங்களோ ஒரு வார்த்தை மாறாம அப்படியே போய் சொல்லுங்க. சரிங்க சார், சொல்றேன். போங்க. ஏன் திரும்ப திரும்ப வரீங்க? அதான் ஓனர் ஊர்ல இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. விக்கேங்க. அதான் சொல்லிட்டேனே மேடம். எனக்கு காது கேக்கல, இன்னொரு தடவை சொல்லு. இப்பதான் ஓனர் மும்பை போயிருக்காரு மேடம். அப்படின்னு சொல்ல சொன்னாரா? இல்ல 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 மேடம். என்ன மேடம், அவர் இல்லன்னு எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? பந்தெடுக்க வந்த பையனை நாய் விட்டு கடி விட்டு உங்க விக்கி சார் மும்பை போயிட்டாரு. அப்படித்தானே சொல்ல சொல்லிக்கிறாரு? அது வந்து மேடம், அவர் மும்பை போயிருக்காரு மேடம். ஆனா நாயை கடிக்க வைக்கல மேடம் அவரு. நீ சொல்றதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிற மாதிரியே இருக்குதே. சரி, அந்த நாய் அது வந்து மேடம், அதான் நான் தான் இந்த வீட்டுல நாய் இல்லைன்னு சொன்னேன்ல மேடம். யாராண்டா? இந்த சார் கிட்ட தான் சொன்னேன். ஆமா மேடம், சொன்னா. அது வந்து மேடம், இந்த பார்த்தா நாய் பிஸ்கெட் மாதிரி தெரியுது. ஓனரு நாய் பிஸ்கெட்ல சாப்பிடுவாரா? இல்ல நாயே இல்லன்னு சொன்னியே, ஆனா நாய் பிஸ்கெட் மட்டும் இருக்குதே, அதான் கேட்டேன். சொல்ற எங்க அந்த நாய்? அது வந்து மேடம், முதல்ல நாய் இருந்துச்சு மேடம், ஆனா இப்ப இல்ல மேடம், ஓடி போயிருச்சு மேடம். ஓ, ஓடி போயிச்சா? பரவாயில்ல,
என்னாண்டா ஓடி போன நாயா திரும்ப வர வைக்கிறதுக்கான ஒரு மருந்து இருக்கு பாரியா. தங்கம் மேடம் அந்த மருந்து எத்தனாமா? இந்தாங்க மேடம். எப்படி நம்ம மருந்து சூப்பரா இருக்குதா? லைட்டரை குடியா? என்கிட்ட இல்ல மேடம். யோ, டீ கடையில ஃப்ரீயா பீடி வச்சதுலாம் எனக்கு தெரியாது நினைச்சியா? குடியா?